நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகார் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய நபரான அழகப்பனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், 6 பேரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறாங்க. தலைமறைவாக இருந்தாங்க அழகப்பன் உள்ளிட்டோர். காவல்துறையினர் எங்கு வைத்து இவங்களை கைது செஞ்சாங்க? என்ன விவரம்? ஆனந்தி, நடிகை கௌதமி கொடுத்த புகாரின் அடிப்படையில தொடர்ந்து காவல்துறையினது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையானது தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தி வந்தன. இந்த நிலையில்தான் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த மோசடி நிலம் வாங்கி விற்பனை செய்யப்பட்ட தொடர்பாக மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது தொடர்ந்து காவல்துறையானது அந்த விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் 6 நபர்களை தொடர்ந்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில தற்போது முக்கியமானவர்களை கைது செய்யப்பட்ட 6 பேரையும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து தொடர்ந்து சட்ட ரீதியான நடைமுறைகள் பின்பற்றுவார்கள். தற்போது 6 பேரையும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனந்தி, அதாவது கேரளா மாநிலத்தில் வைத்து அந்த 6 நபர்களையும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்திருக்கு. இப்ப வேறொரு மாநிலத்தை வச்சு கைது செய்யப்பட்டிருக்கும் போது அவர்கள் நேரடியாக சென்னைக்கு அழைத்து வருவதற்கு சில நடைமுறைகள் இருக்கும். அது என்ன நடைமுறை? எப்போது அவர்கள் சென்னைக்கு அழைத்து வர போறாங்க? மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையானது கேரளா மாநிலத்தில் சென்று அவர்களை 6 நபர்களை தங்கியிருக்கும் பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அங்கு அந்த ஏரியா குறிப்பிட்ட பகுதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த நிலையத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருந்து அழைத்து நீதிமன்றத்தில் அழைத்து நீதிமன்ற உத்தரவு காவலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு சிறையில் அடைக்கப்படுவார்கள். அடுத்து சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். தற்போது அந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. 6 நபர்களை கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த், தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.